தமிழ்நாட்டின் அடையாள சின்னமாக இருக்கக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோபுரத்தை அங்க ஒன்று எடுத்து வைக்கிறது என்பது அது மிகுந்த வருத்தத்துக்குரியது, வேதனைக்குரியது. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி சமாதியில் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் கோபுரம் வரையப்பட்டதில் தவறில்லை என கூறிய அமைச்சர் சேகர் பாபுவுக்கு பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் பதிலடி கொடுத்துள்ளார். இறைவன் கோபுரம் என்பது ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளுடைய அந்த கோபுரம் தான் தமிழகத்துடைய சின்னமே. அந்த சின்னத்தை அரசு மரியாதையோடு மறைந்த முத்தமிழ் வித்தகர் அவருடைய நினைவிடத்தில் வைப்பதில் தவறில்லை. ஏற்கனவே கடந்த 2 ஆண்டுகள் அதை வைத்திருக்கின்றோம். அறிவாலயத்தை கட்டித்தந்த தலைவனை இறை நம்பிக்கை உள்ளவர்கள் ஆண்டவனாக பார்க்கிறார்கள். ஆகவே அந்த ஆண்டவன் வாழும் இடத்தில் அந்த கோபுரத்தை வடிவமைப்பதில் தவறில்லை தவறில்லை தவறில்லை. இந்த ஆண்டு மட்டுமல்ல, கடந்த 2021, 22, 23 ஆகிய ஆண்டுகளிலும் இதேபோல் தலைவர் நினைவிடத்தில் இந்து சமய அறநிலையத்துறை மானிய கோரிக்கை வருகின்ற பொழுது அந்த கோபுர சின்னத்தை வடிவமைத்திருக்கின்றோம். அப்பொழுதெல்லாம் அவர்கள் கண்கள் பூத்திருந்தது. காமாலை நோய் பிடித்தவனுக்கு கண்டதெல்லாம் மஞ்சள் என்பது போல் இந்த அரசு எதையெல்லாம், இந்த ஆட்சியாளர் எதையெல்லாம் செய்கிறார்களோ அதையெல்லாம் விமர்சிப்பது ஒன்றுதான் அவருடைய தினக்கூலி, தினக்கடமையாக இருக்கின்றது. நான் ஏற்கனவே பேசிட்டேன். அதாவது இறந்தவர்களுடைய அவங்க தாய் தந்தையரை வணங்குறதுல யாருக்கும் ஆட்சேபனை இல்லை. ஆனா தமிழ்நாட்டின் அடையாள சின்னமாக இருக்கக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோபுரத்தை அங்க ஒன்று எடுத்து வைக்கிறது என்பது அது மிகுந்த வருத்தத்துக்குரியது, வேதனைக்குரியது. இது போன்ற முரண்பாடான செயல்களை ஏன் செய்யறாருன்னு தான் தெரியல. இதை ஆண்டாள் தான் கேட்கணும்.